ஸோ காய்ஸ் பயங்கரமான ஒரு இடத்துக்குள்ளே வந்து நம்ம இப்போ இறங்கி போகிறோம். அப்படி முன்னாடி பாருங்களேன், கொஞ்சம் ஸ்டீப்பாக தான் இருக்குது. நல்ல டென்ஸாக போகுதுங்க, போயிட்டே இருக்கு. இப்போ இறங்கிட்டோம், எப்படி ஏற போகிறோம் இல்லையே. ஏறுவோன்றது தான். சிறப்புஞ்சு காட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டோம். ஸோ காய்ஸ் வி ஆர் கோயிங் டு த ட்ரக். என்னது, நொக்காலிக்கியா ஃபால்ஸ், நொக்காலிக்கியா ஃபால்ஸ். ஆமாம், மொக்கா மக்கா ஃபால்ஸ் அப்படி தான் வைக்கணுங்க. பேரெல்லாம் அப்படி தான் இருக்கும், ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அவங்க பாஷையில் அவங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும், நம்ம பாஷையில் நம்ம கஷ்டமாக இருக்கும். உரும்பிக்கிறா எங்கே பெரிய காணா. இந்த இதே மாதிரி ஒரு இடத்துல தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டு ரீல்ஸ் போட்டு கீழே போயிட்டுருந்தாங்க. இதே மாதிரி ஒரு இடத்துல நாங்கள் ஃபஸ்ட்டு ரீல்ஸ் போட்டோம். ரீல்ஸ் போட்டு பயங்கரமாக இருந்துச்சு அந்த ரீல்ஸு. ஒரு கேரளாக்காரர், நானும் விக்கி, பெரின்னு 4 பேர். இது ரொம்ப ஆபத்தான மிருகம் அப்படின்னு சொல்லிட்டு உரும்பிக்கிறா வாகமனில். ஸோ திருப்பி அதே மாதிரி இடத்துக்கு வந்திருக்கோம் நாங்கள், திருப்பி அதே 3 பேர். ஸோ காய்ஸ் பயங்கரமான ஒரு இடத்துக்குள்ளே வந்து நம்ம இப்போ இறங்கி போகிறோம். அப்படி முன்னாடி பாருங்களேன். ஆனால் கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இருக்குது, பார்த்து போகணும். ஏதோ வாட்டரோட டாப்பில் போகலான்னாங்க, ஆனால் இப்போ நம்ம கீழே இறங்கிட்டு இருக்கோம். செம்மையாக இருக்குது, அவங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கே அழகாக இருக்குங்க, அட்டகாசமாக இருக்கும். அப்பா, ஆனால் நாங்கள் கண்ணில் ரசிக்கிறத உங்களால் எவ்வளோ தூரம் வந்து இந்த வீடியோவில் வந்து ஃபீல் பண்ண முடியும்னு தெரியல. கோகுலண்ணா நம்ம மணாலியில் மீட் பண்ண ஆள். அதுக்கப்புறம் நாங்கள் வெள்ளக்கவி ட்ரெக்கிங்லாம் பண்ணிட்டு வந்திருக்கோம். இப்போ திருப்பி எங்கே வந்து மேகாலயாவில் வந்து சிறப்புஞ்சியில் வந்து ஒரு பேரே தெரியாத ஒரு வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்து ட்ரெக்கிங் பண்ணி போயிட்டுருக்கோம். சூப்பரில் 3 ஃபால்ஸுக்கு பேர் வச்சாச்சு. ஆமாம், இதுக்கு உங்கள் ஒக்கா மக்கன் தான் பேர் வச்சுருக்கோம். இது 4வது ஃபால்ஸ். இதை பிடிங்கண்ணே, இறங்கிறேன், இறங்கி வாங்கிக்கிறேன். இந்த ட்ரோன் பேக் போட்டுருந்தால கொஞ்சம் அங்கேருந்து இந்த வியூவை காட்டு. பின்னாடி பாருங்க, இது கொஞ்சம் கோப்ரோ பளிச்சுன்னு காட்டுதில்ல உங்களுக்கு இந்த ஆக்ஷன் கேமரா. பட்டு உண்மையிலே டூ டார்க்கிங்க. இது இருட்டாக இருந்தாலே பளிச்சுன்னு ஆக்கி விட்டுருது. கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் போகிறோம். ஆமாம், இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும்டா. எதுக்காக? உங்களுக்காகலாம் இல்லை, எங்களுக்காக. நாங்கள் ஒரு வாட்டர் ஃபால்ஸை பார்க்கணும், அதுக்காக. பெரின்னு போயிட்டு கீழே போயிட்டேன். வீடியோ பாருங்க, இந்த இடத்த பாருங்க. ட்ரெக் வித் பெரி ஆளு காணோம். ஹலோ வைங்க, இதை அப்படியே எடுத்துருங்க. யாருன்னா இருக்கீங்களா? கொஞ்சம் ஸ்டீப்பாக தான் இருக்குது. ஆமாம், ட்ரோன் பேக்கு இடிக்குதுக்கா இறங்கும் போது. அப்படியே பாருங்க, வெறித்தனமாக இருக்குது. நமக்கு இதெல்லாம் தேவையா குமார்ன்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும் அப்போக்கப்போ. ஆனால் தேங்காய் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், தென்னை மரம் தென்னை மரம் இருந்தால் தான் தேங்காய் பறிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான். தேங்காய் வேணும்னா தென்னை மரம் ஏறி ஆகணும். ஏறி தான் ஆகணும். ஆமாம், அந்த பழமொழி வராமல் வெள்ள ரோல் ஆகிட்டு இருந்தேன். பெரிய ரோல் ஆகுறியா? அவன் காலையிலேருந்து ரோல் ஆகிட்டு தான் இருக்கு, எனக்கு என்னன்னு தெரியல. இப்போ ரோல் ஆகி கீழே வெறிப்பேன் நினைக்கிறேன். சாப்பாடு சட்டையும் சாப்பிடணும், சட்டையை சாப்பிடணும், சாப்பாடை சாப்பிடணும். ஆஹா, என்ன இது ஏணிப்படி மாதிரி தான். அது ஏணிப்படி கிடையாது, ஆல்ரெடி உடச்சி விட்ருக்கானுங்க. ப்ரோ பெரேன் வாட்டர் ஃபால்ஸோட டாப்புன்னு சொல்லி தான் அந்த ட்ரக்கு பேர் போட்டிருந்தாங்க. ஆனால் இது வந்து பார்த்தா வாட்டர் ஃபால்ஸ் கீழே இறங்குற மாதிரி இருக்குங்க. விக்கி நமக்காக ரீல்ஸ்க்கு எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக எடுத்துகிட்டு வரேன். அப்படியா? தேவையா பண்ணிக்க. பயங்கரம் பயங்கரம். பார்த்துட்டு அங்கே பாருங்க, ஏணிப்படி மாதிரியே போட்டு வச்சுருக்கானுங்க, எவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக. ஆனால் இதெல்லாம் ஏணிப்படி கிடையாதுங்க. வெரி யூஸ் பண்ணிக்கோ. ஆமாம், ஸ்டோரேஜ் இருக்காது. பயங்கரமாக அப்படியே திரும்ப. ப்ரோ கூச்சப்படாமல் உட்காந்து வந்துருங்க. பாசமாக இருக்கு பாருங்க. பெரி ஃபால்ஸை பார்த்துட்டா?
செம்மையாக இறங்குதுங்க கீழே. ஏறும்போது எப்படி ஏற போகிறோம் தெரில, இருட்டிடும்னு நினைக்கிறேன். தண்ணி வர பாதைங்கெல்லாம் செருப்பு வேற போட்டு வந்திருக்கோம், ஷூ போட்டு வரல. அதுவே ஒரு பெரிய டாஸ்க்கு தான். பெரேன் நல்ல டென்ஸாக போகுதுங்க, போயிட்டே இருக்கு. இப்போ இறங்கிட்டோம், எப்படி ஏற போகிறோம் இல்லையே. ஏறுவோன்றது தான். ஸோ தண்ணி சவுண்டு வந்து பக்கத்துலாம் கேட்குது, அதனால் பக்கத்தில் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ பாதையும் கொஞ்சம் ஒய்ட் ஆகுது. இல்லைங்க ஆகலைங்க. எப்படி இருக்கு பாருங்க இடம். பயங்கரமான இடமா இருக்கா, வெறித்தனமாக இருக்குங்க இடம். இருட்டிடு வேமா இருட்டிடும். நம்ம இதெல்லாம் காலையிலே வந்துருக்கணும், ஆனால் காலையில் வந்திருந்தா மற்ற இடத்துக்கு போயிருக்க மாட்டோம், டயர்டாக இருப்போம். ஸோ அப்படியே கீழே போகுதுங்க, சவுண்டு பயங்கரமாக கேட்குது இப்போ. ஆமாம் அதுதான் டாஸ்க்கு. எங்களுக்கு வந்து சர்வே சேலஞ்ச் மாதிரி இருக்கு. கீழே போயிட்டு குயிக்காக பார்த்துட்டு. ஐயோ இந்த மாதிரில என்னைக்கு லைட் உள்ள வந்துருவோமா? வெறினே பார்த்துட்டியா? வெறின் இல்லையா, விக்கி தான் இருக்கானா? போயிட்டே இருக்கே. ஆமாம் இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு? நான் பார்த்து வெறினை காண போல்க. சரி அவன்கிட்ட கொஞ்சம் குரங்கு சட்டை இருக்கு, தெரியுது. நான் சொன்னால் ஏற்றுக்கவே மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு ஏறும்போது செத்தோம் நான் பாருங்க, குறைஞ்ச 1 மணி நேரம் மேலே ஏறுவோம். கண்டிப்பாக லைட் போயிடும். இருட்டில் தான் ஏற போகிறோம், லைட் இல்லை, மொபைலில் சார்ஜ் வச்சுக்கோங்க காய்ஸ். எப்படிப்பட்ட ஒரு டாஸ்க் எடுத்துருக்குன்னு பாருங்க. நாங்கள் ஐயோ பேருக்கு தானே அது டேரக்டாக ஜம்ப் பண்ணிடுவேங்க. சிறப்புஞ்சு காட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டோம். இருக்கானா? போயிட்டானா? ஆமாம் நீ மேலே ஏறக்கே நம்ம குறைஞ்சது ஒரு 3/4 மணி நேரம் ஆயிரும். திரும்ப ஏறதே நமக்கு ஒரு 45 மினிட்ஸ் ஆயிரும். கேட்க மாட்டீங்க, காலையில வந்து பார்த்துக்கலாம். காலையில் வந்துடல, அவ்வளோ தூரம் வந்திருக்கோம்ல. எங்கப்பா அவரு தெரியல, கால் பண்ணி பாருங்க. காலையில வர மாட்டோமா ப்ரோ? கைஸ் ஆக்சுவலாக வந்து ரொம்ப ரிஸ்கி. ஆமாம் கொஞ்சம் லேட்டாக ஃபுல்லாக மிஸ்டியாக இருக்குது, இருட்டிடும். நெட்வொர்க்கே சுத்தமாக இல்லை. இதில் வேறு பெரியன் வந்து பார்த்தா முன்னாடி என் பாட்டுக்கு இறங்கி ஓடிட்டான். சொன்னால் கேட்கவும் மாட்டேங்கான் ப்ரோ. செம்ம ரிஸ்கிங்க. ஏறுங்க, ஏன்னா திருப்பி ஏறதுக்கு ஒரு 1 மணி நேரம் ஆயிருங்க. 5 மணி 5:30க்கெலாம் இருட்டுது. இன்றைக்கி மிஸ்ட்டு வர்றதுக்குனால இன்னும் வேகமாகவே இருட்டாரு. மணி எத்தனை? நீங்கள் ஒன்று பண்ணுங்க, 4:05 இருங்க ப்ரோ, நான் போயிட்டு வரேன். இல்லை நீங்கள் இப்படி இருங்க விக்கி, நான் போயிட்டு வரேன் இன்னைக்கு. என் பாடி கரெக்டாக இருக்கும். ஸோ காய்ஸ் இப்போ மிஷன் வந்து நாங்கள் வந்து அபார்ட் பண்ணுறோம். காரணம் என்னடா, இருட்டிடுச்சு. மணி 4 மணிக்கே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா 5 மணிக்கெலாம் இருட்டிடும். இன்றைக்கி மிஸ்ட் இருக்குனால ரொம்ப வேகமாக இருட்டிடும். வர்ற வழியை பார்த்துருப்பீங்க நீங்கள். அதனால் என்ன பண்ண போகிறோம்டா, இன்றைக்கி இந்த இடத்த அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு நாளைக்கு இதே இடத்த வந்து உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். கண்டிப்பாக போவோம். மழை வந்துச்சுன்னா இன்னும் இந்த இடம் ஒஸ்ட்டாக இருங்க, ஏன்னா மேலே மழை வர மாதிரி தான் இருக்குது. ஸோ பெரின்னு வந்துட்டு எவ்வளோ கேளு. அதனால் வந்து என்ன பண்ணுறோம், அப்படியே மேலே. அவ்வளோதானா? போ டக்குனு ஓடி, டக்குனு. எங்கே போக? கீழே தான். கீழே போகிறோமா? போ. தெரியுதா? அப்போ வந்துட்டு போயிடலாம், காலையில் வந்துக்கலாம்டா, வாடா. ஸோ மிஷினை வந்து நாங்கள் இங்கேயே முடிச்சுட்டு என்ன பண்ணோம், நாளைக்கு இதே இடத்துல வந்து கண்டினியூ பண்ணுறோம். இந்த பெரியனு தான், இவர் தான் வந்து என்ன பண்ணார், கீழே விட்டுட்டு ஓடிட்டார். கொஞ்சம் லேட் ஆயிருந்துச்சுன்னு வச்சுக்கோமே. நான் இவர் இல்லை நாங்கள் என்னன்னா என்னை கன்வின்ஸ் பண்ணியிருப்பாங்க. நான் அதனால தான் கீழே இறங்கி வந்தேன். கீழே இறங்கி வந்ததுனால தான் இந்த ஆளுங்கெல்லாம் வந்தாங்க, இல்லைன்னா வந்திருக்க மாட்டாங்க. ஏய் என்ன நினச்சிட்டு இருக்க நீ? நான் நினைக்கலாம் மாட்டோம்டா. பயணம் இன்றைக்கி முடிஞ்சிருக்கு, திருப்பி நாளைக்கு தொடரும். இந்த ஃபால்ஸை கண்டிப்பாக நாளைக்கு பார்த்தே ஆகிறோம். இதே ட்ரக் பண்ணி வர்றோம், மஜா பண்ணுறோம். ஒக்கா மக்கா ஃபால்ஸ் நாங்கள் பேர் வச்சுருக்கிறதுக்கு ஒரிஜினல் பேரை வந்து கீழே போட்டுருவோம். கைஸ் வேர்க்க சுற்றி அவ்வளோ பனி இருக்குது, ஆனால் வேர்க்க மேலே ஏறிட்டுருக்கோம். ஹார்ட் பீட் சவுண்டு காதை கிழித்து கொண்டு வருகிறது. மூச்சு ஸ்மெல், மூச்சு சத்தம் கேட்குதா?
காய்ஸ் ஃபைனலி மேலே வந்துட்டாங்க பாருங்க. பெரி அண்ணன் கிரிட்டு பாய்ஸ் விக்கி அங்கே படுத்துட்டான். ஸோ ட்ரோன் ஷாட்ஸில் மற்றபடி இந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு வந்துட்டு அந்த மாதிரி காட்டும். ட்ரக்கிங் நாளைக்கு பண்ண முடியாது. ரோட் பிரிட்ஜ் முடிச்சுட்டு வருவோம்ல, இங்கே போயிட்டு ரிஸ்க்குனாலும் நான் நின்றுதான் வச்சுக்கேன், என்னை செருப்பை கழட்டி கூப்பிட்டு போயிருப்பாரு. அதனால தான் நான் ஓடினேன். அப்போதான் சரி நான் என்ன எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல்ல நினச்சேன், யாரும் வரமாட்டீங்க, நான் போயிட்டு வீடியோ யூஸ் பண்ணிக்கலாம். போயிட்டு நான் ஃபுல்லு எடுத்தேன். இங்கேருந்து 10 நிமிஷம் ஆச்சு எனக்கு இறங்குறதுக்கு. ஃபுல்லு எடுத்து வச்சிருக்கேன். கிரிட்டுன்னு 3 கேமரா பெரிய. ஆனால் வேற லெவலில் இருக்கு. நான் சத்தியமாக சொல்கிறேன், சூப்பராக இருக்குது. சூப்பராக நல்லா அப்படியே நச்சுன்னு இருக்கு. இன்னைக்கு போனதில் எனக்கு இது ஒன்று தான் சாட்டிஸ்ஃபை. நான் அதை ஒன்று தான் சொல்லுவேன். என்ன ஒன்று ஃபால்ஸை பார்க்க முடியல. அதான் பார்க்கலன்னு சொல்லி அவனே பார்க்கல. அங்கே போயிட்டு மிஸ்ட்டு தான் பார்த்துட்டு இருக்காவே. இல்லை லைட்டா வீடியோவில் பாரு இந்த பாருங்க போகலாம். ரூமில் உள்ளதான் உட்கார போகிறோம். ஸோ நம்ம தம்பிங்க 2 பேரும் இங்கே நிற்கிறாங்க பாருங்க. கெத்தா தம்பிங்க 2 பேர் நிற்கிறாங்க. என்ன ஜோராண்டா ஆம்பளை கேரக்டர் தானே அது? ஓகே இப்போ கிளியர் ஆயிடுச்சு. ட்ரோன் விடுமா? ஸோ காய்ஸ் இப்போ என்ன பண்ணிட்டுருக்கோம்னா சிறப்புஞ்சில் முதல் நாள் பயணம் சிறப்பாக முடிஞ்சிச்சு. ஸோ கிட்டத்தட்ட ஐயோ ஆபாசமாக உட்காந்துருக்காரு. அதனால் அந்த பக்கம் திருப்பலை நான் அந்த பக்கமே வச்சு பேசிக்கிறேன் நான். ஸோ பயங்கரமான இடங்க, ஒரு 4 ஃபால்ஸு. ஆனால் எனக்கு எதுலையுமே குளிக்க முடியல. அது ஒன்று தான் கவலை. நான் குளிக்கிறதுக்கு எல்லாம் ப்ரிப்பேர்டாக போயிருந்தேன் நான். ஆமாம், குளிக்க தான் முடியல. அது ஒன்று தான் வருத்தம். பட் பரவாயில்ல, அதுவுமே நல்லதான்னு வச்சுங்களேன். ஒரு ஃபால்ஸ் குளிச்சாலே மாட்டுது, நம்ம வேறு ஃபால்ஸுக்கு போக முடியாது, கசகசன்னு ஆயிரும். அதனால 4 ஃபால்ஸ் போய் பார்த்துட்டு வந்துட்டோம். சூப்பராக இருந்துச்சு. கிருட்டுன்னு எப்படி சொல்கிறது, கிருட்டுன்னு அந்த இடம் போகிற வழி எல்லாமே அட்டகாசமாக இருந்துச்சுங்க. இதை நீங்கள் ஒரு வீடியோவை பார்த்தீங்களா, இல்லை 2 வீடியோ பார்த்தீங்களா, இல்லை 3 வீடியோ பார்த்தீங்கன்னு தெரியல. எத்தனை வீடியோ பார்த்தினாலும் வந்து பார்த்தீங்கன்னா மேகலாயா சிறப்புஞ்சி சீரியஸ் வந்து நம்ம சேனலில் இருக்கும், மறக்காமல் பார்த்துருங்க. நீங்கள் நம்ம மதுரையிலேருந்து கிளம்பி வந்தது, மதுரையிலேருந்து கிருட்டுன்னு கிளம்பி எங்கே சாரி சொல்லு, என் மூஞ்சி எவ்வளோ தான் பார்ப்பாங்க. இப்படி பார்த்தா கொஞ்சம் ஆபாசமாக கவர்ச்சியாக இருக்குன்னு பார்ப்பாங்க. இப்போ விக்கிய பட்டு சொன்னேன் சொல்லு. அதுக்கு அந்த நம்ம என்ன தெரியுமா, நம்ம இனி கிருட்டுன்னு சொல்லாம இனி நம்ம டுபுக்குன்னு போட போறோம். டுபுக்குன்னு போறோம். ஓகே, இதை தான் சொல்றதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்தியா நீ? நாங்களும் எவ்வளோ பெருசாக சொல்ல வரேன்னு வச்சு நம்ம மக்களுக்கு. ஸோ காய்ஸ் வந்து இன்றைக்கி சிறப்புஞ்சில் முதல் நாள் சிறப்பாக முடிஞ்சுன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி தான். ஸோ நம்ம சேனலில் வந்து மதுரையிலேருந்து கிளம்பி எப்படி நம்ம சிலிகுரி வந்தோம், சிலிகுரிலேருந்து கிளம்பி டார்ஜிலிங் போனது, டார்ஜிலிங்லேருந்து சிக்கிம் போனது, சிக்கிமில் நம்ம சுற்றிட்டு இருந்தது, அங்கேருந்து கிளம்பி அஸ்ஸாம் வந்தது, அஸ்ஸாம்லேருந்து இப்போது மேகாலயாவில் சிறப்புஞ்சில் இருக்குது எல்லாத்தையுமே நம்ம வீடியோவை போட்டிருக்கோங்க. ஸோ மறக்காமல் போய் பாருங்கள். ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி மொத்தம் 4 ஃபால்ஸ் பார்த்தோம். ஃபஸ்ட்டு எங்கே போனோம் பேர் நாங்கள் பேர் எந்த பேருமே வாய்க்குள்ள வளையலைங்க. அதனால ஃபால்ஸ் நாங்களா வச்ச பேருன்னு ஒன்று இருக்கு, அதை சொல்லுங்க. இப்போ என்ன பேசுறியா, டக்குனு பேசுறியா? உண்மையில மறந்துட்டேன். ஃபர்ஸ்ட் டெக்கத்லான் ஃபால்ஸ், அது ஆக்சுவலா டைம்த்லன் ஏதோ சம்திங் வரும். நாங்க வந்து டெக்கத்லான் ஃபால்ஸ்னு சொல்லி பேர் மாற்றம் பண்ணோம். இந்த பக்கம் டெக்ஸ்ட் வரும் பாருங்க. ஆமா, இங்க வந்து வரும். அடுத்த ஃபால்ஸ் நாங்க போனது வந்து வாய்ஸ் அவடால். அது நாங்க வச்ச பேரு ஆல்டர் நேம் வந்து, அது உண்மையான பேரு வேஸ் அவடாங் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபால்ஸ். அது ஒர்த்து, போனதுலேயே ஒரு ஒர்த்தான ஃபால்ஸ் அதுதான். அதுக்கப்புறம் மாவா எங்களுக்கு அதுவும் வாயில வரல, அதனால நாங்க வந்து மாவா ஃபால்ஸ்னு வந்து பேர் மாட்டிட்டோம். அடுத்து செவன் சிஸ்டர் போனோம்.
மூக்கு ஃபால்ஸ், செவன் சிஸ்டர். அது வந்து டூரிஸ்ட் நிறைய போற ஒரு ஃபால்ஸ், நல்ல வியூ பாயிண்ட். மேகலாயன் போட்டாலே செவன் சிஸ்டர் ஃபால்ஸ் வரும். சூப்பரா இருந்தது. ஆனா என்ன தண்ணி தான் இல்ல, அது ஒரு வருத்தம். ஸோ மான்சூன்ல வந்தீங்கன்னா அந்த செவன் சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். பட் இந்த வட்டம் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா பைப்ல தண்ணி ஒழுங்குமே எழுதிக்கிட்டு இருந்துச்சு. பட் அந்த இடம் நல்லா இருந்துச்சு, வியூ பார்க்கறதுக்கு சூப்பரா இருந்துச்சு. ஆமா, அதனால அதுக்கு அடுத்து 5வது ஃபால்ஸ் நாங்க போனோம். ஆமா போனோம், ஆனா போல நொக்காலிக்கே ஒக்கா மக்கன்ற மாதிரி ஒரு ஃபால்ஸ் பேரு. ஆமா, அந்த ஃபால்ஸ் போயிட்டு ட்ரெக் பண்ணிட்டு கீழே வரைக்கும் போயிட்டு பெரியன்ல தேடி அடிச்சு இழுத்துட்டு வந்து ஏகப்பட்ட சம்பவம் நடந்துச்சு அந்த நொக்காலிக்கை ஃபால்ஸ்ல. ட்ரெக்கிங் இப்போ நீங்க அந்த வீடியோல தான் நீங்க இந்த எண்டு கார்டு பார்த்துட்டு இருப்பீங்க நீங்க. ஸோ ஏன்னா மொத்தமா நான் 2-3 வீடியோ பிரிச்சு தான் போட போறேன். நான் ஒரே தான் போட்டு வந்து கண்டென்ட்டை வந்து என்னது வேஸ்ட் பண்ண விரும்பல. பிரிச்சு போட்டா நீங்க பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும், எங்களுக்கு கொஞ்சம் வீடியோக்கு வியூஸ் வரும். இந்த மாதிரி ஒரு நல்ல இடத்துல தான் வந்து நாங்கள் கண்டென்ட் பிரித்து போகிறோம் நாங்கள். ஸோ நீங்கள் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம நாளைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக சிறப்புஞ்சில் தான் சுற்ற போகிறோம். சிறப்புஞ்சியோட முடியலைங்க. அடுத்து நம்மளோட ட்ரீம் பக்கெட்டு டெஸ்டினேஷன் எல்லாத்தையும் என்ன வேணால் சொல்லிக்கலாம். அருணாச்சல் பிரதேஷ் என்ன வேணால் சொல்லிக்கலாம் நீங்கள். அதை அந்த ஒரு ஸ்பாட்டுக்காக தான் அப்படியே வெறித்தனமாக வந்து நாங்கள் மதுரையிலேருந்து கிளம்பி வந்திருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த இடத்துக்கு போக போகிறோம். இத்தனைக்கு அந்த வீடியோ நான் வீடியோவோட பார்த்துருந்தேன். தவாங்க ஒரு இடம் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு, அருணாச்சல்ல அந்த பார்டர் இருக்குன்னு அவ்வளோதான். வீடியோ கூட நான் இன்னும் பெருசாக பார்த்ததில்ல. நேற்று தான் உட்காந்து பார்த்ததில்ல என்ன போனோம் அப்படின்னு போய் பார்த்தா அங்கே நிறையா இருந்துச்சு தவாங்கில். ஸோ அதை தான் நாங்கள் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டே டியூன் கைஸ், நமக்கு இன்னும் பெரிய பயணம் இருக்குது. இன்னும் ஒரு 6-7 நாள் பயணம் இருக்குது. முடிச்சுட்டு பயணம் தொடரும். அவ்வளோதான். டாட்.